தியோக்கு வேக்சின் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரோம், பார்த்தா இவ்வளோ பார்சல்ஸ் வந்துருந்துச்சு. ரெகுலராக போடுற அண்ணாங்கிறனால அவங்க பாட்டுக்கு ட்ரம் மேலே வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். நான் கலர் கலராக ஸ்லிப்பர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எதுக்கு போட்டேன்னு எனக்கும் தெரியல. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரி வந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்குறக்கு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த கலம்கரி பேட்டர்ன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திடீர்னு கலம்கரி பைத்தியம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதிலே பார்த்து ரொம்ப அஃபோர்டபுளில் 3 ஆர்டர் போட்டேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இது ஒன்று ஆர்டர் போட்டேன். இன்னும் காம்போவில் நான் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. எல்லாத்தோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக பார்ட்டி வேறாக இருந்துச்சு. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இதோட ரேஞ்ச் எல்லாம் மிந்த்ரா, ஆஜியோலலாம் அதிகமாக இருந்துச்சு. பட் அதே ஸ்லிப்பர் கம்மியாக இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். அதனால தான் நான் ஆர்டர் போட்டேன். ஓகே, என்னோடய கால் செலிப்ரிட்டி கால் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டேன் ஆகி தான் இருக்கும். அப்போ தான் வெளியே கூட போயிட்டு வந்தேன். ஸோ இப்படி தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். உங்களுக்கு யாராச்சும் ஸ்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ரேட் உங்களுக்கு கம்மியாக தோணுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ என்ன காம்பினேஷன்னே தெரியாமல் நான் வாட்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வாங்குகிறேன். அண்ட் இப்படி தான் இருக்குது எல்லாமே.